கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்து, கிருபையை தந்து, அவருடைய வசனத்தை தியானிக்க இதை நாளும் என்னை பயன்படுத்துகிற மாபெரும் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் எங்களை நேசிக்கிறவர். அவர் ஒருபோதும் எங்களை குற்றப்படுத்தாத நல்ல அப்பாவாக இருக்கிறார். எங்களை திருத்துவது, சிட்சிப்பது எல்லாமே எங்களுடைய நன்மைக்காகவே. அவர் ஒருபோதும் எங்களை மறவாமல் கைவிடாத எங்களை தாங்குகிற நல்ல அப்பாவா இருக்கிறார். அதனால அவர் என்ன சொன்னாலும் நன்மைக்கு ஏதுவாய்த்தான் இருக்கும். அதனால நாங்கள் விசுவாசத்தோடு நானும் நீங்கள் அனைவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம், வசனத்தை கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. ஆமென். நாங்கள் எடுத்து வாசிப்போம். எபேசியர் புதிய ஏற்பாட்டிலே 268வது பக்கம். எபேசியர் 5:23. கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆமென். போதும். இது 3 பேரை ஆண்டவர்களே குறிப்பிட்டிருக்கிறார். கர்த்தர், கணவன், மனைவி. நான் இதிலே கர்த்தரையும் மனுஷனையும் மனுஷியையும் எங்களையும் வைத்து மனைவி கணவன் என்ற பகுதியே அல்ல, தேவன் எங்களுக்கு தலையாயிருக்கிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு தலையாயிருக்கிறார் என்ற தலைப்பிலே இன்றைய நாளும் நாங்கள் வசனத்தை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த செய்திக்கு தலைப்பு எப்படி இருக்கும் என்றால், கிறிஸ்து தலையா சத்துரு தலையா? நாங்கள் தான் எங்களை பார்த்து கேள்வி கேட்கணும். கிறிஸ்து தலையா சத்துரு தலையா? பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துகிறவரா, பிசாசு எங்களை நடத்துகிறதா? இதுதான் இதனுடைய செய்தி. அதனால் முதலாவது நாங்கள் பார்ப்போம், தலை என்றால் அது எதற்கு ஒப்பிடுகிறது? தலையிலிருந்து தான் சகல கட்டளைகளும் சரீரத்துக்கு செல்லுகிறது. தலை சொல்லுகிறபடிதான் கை, கால், எல்லாம் உடல் உறுப்புகள், எங்களுடைய கண்கள் பார்க்கிற உறுப்புகள் எல்லாம், காணாத உறுப்புகள் கூட தலையினுடைய ஆளுமையிலே நடப்பதை நாங்கள் பார்க்கலாம். அநேக செய்திகள், பிரசங்கங்கள் இந்த வார்த்தையிலே, இந்த வார்த்தையை வைத்து நாங்கள் கேட்டிருக்க வாய்ப்புண்டு. தலை இல்லை என்றால் சரீரத்தை அடையாளப்படுத்த இயலாது. ஒரு மனுஷன் மறிச்சிட்டான் என்றால் செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். தலை இல்லாமல் ஒரு பிரேதம் இருக்கிறது, யார் என்று தெரியாது. அது கஷ்டம், அடையாளப்படுத்துவாங்க. அது கொஞ்சம் காலம் எடுக்கும், நேரம் எடுக்கும், கஷ்டம். ஆனால் தலை இருந்தால் அடையாளப்படுத்தலாம் இவன் யார் என்று. மூன்றாவது, தலைதான் சரீரத்தின் ஆளுமை. சரீரத்தை கேட்டு தலை செய்வதல்ல, நடப்பதல்ல, வாழ்வதல்ல, கீழ்ப்படிவதல்ல. தலையை நம்பித்தான், தலையை கேட்டுத்தான் சரீரம் கீழ்ப்படியணும். அப்படித்தான் கர்த்தருடைய நியதியாயிருக்கிறது. நாலாவது பார்த்தோம் என்றால், சரீரத்தில் இருக்கும் எந்த உறுப்பையும் மாற்றலாம். பார்த்துறீங்களா? ஆப்ரேஷன் பண்ணலாம். எத்தனையோ நாங்கள் பார்த்துருக்கோம், அனுபவப்பட்டிருக்கலாம். ஹார்ட் ஆப்ரேஷன் என்றால் ஹார்ட்டை மாற்றுறாங்க, கிட்னி ஆப்ரேஷன் என்றால் கிட்னியை மாற்றுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. கை இல்லையென்றா பொய்க்கை போடுறாங்க, கால் இல்லையென்றா பிளாஸ்டிக் கால் போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் தலையை மாற்றி பார்த்துருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்குமா? இல்லை தானே. ஒரு தலையை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி இன்னொரு தலையை வச்சதா சரித்திரம் இல்லை. காரணம், அவர் ஒருவரே ராஜாதி ராஜா. அவர் ஒருவரால் மாத்திரம்தான் ராஜரிகம் பண்ண முடியும்.
அதனால் தான் அவர் தலைக்கு தன்னை ஒப்புவித்திருக்கிறார். தலையை மாற்ற இயலாது, மாற்றினால் அது வேறு விதமாய் போய்விடும். தலை இல்லாத சரீரத்துக்கு பேர் என்ன? முண்டம் என்று சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் தலை இல்லாம இருக்கிறத பின்னுக்கு நாங்கள் பார்க்க போறோம். தலை இல்லாட்டி அதுக்கு பேர் முண்டம். தலை இல்லை, பிரேதம் என்றும் சொல்ல முடியாது. தலை இருந்தால் சொல்லுவாங்க ஒரு பிரேதம் இருக்கு, தலை இல்லாட்டி ஆரோ தெரியாது, முண்டம் உண்டு, அதில் கிடக்கு, செத்து கிடக்கு. இது உலகம். அப்ப ஆண்டவர் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தன்னை முதன்மைப்படுத்த வேண்டும். தன்னுடைய வார்த்தையின்படி, கட்டளையின்படி மனுஷன் வாழ வேண்டும். அவருடைய சட்ட திட்டங்களின்படிதான் ஒரு மனுஷனோ மனுஷியோ ஒரு வாலிப பிள்ளையோ ஒரு ஊழியக்காரனோ கீழ்ப்படிய வேண்டும் என்றதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால நாங்கள் ஆதி ஆகமத்தை எடுத்து பார்த்தா எல்லாருக்கும் ஆதி ஆகமம் இந்த காரியங்கள் நாங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கலாம். என்றாலும் நாங்கள் வார்த்தையை வாசித்தால் எங்களுக்கு இன்னும் உறுத்துதலாக இருக்கும், உறுதியாக இருக்கும். ஆதி ஆகமம் 2வது அதிகாரம் 16-18 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆமென். இதுல பார்க்கிறோம், ஆண்டவர் ஆரம்பத்திலேயே ஒரு ஆசீர்வாதத்தை மனித குலத்துக்கு வைக்கிறார். 2வது கட்டளையுடன் கூடிய ஒரு தண்டனை. நீ இதை செய்தால் உனக்கு இது நடக்கும். முதலாவது ஆசீர்வதிக்கிறார், எல்லாத்தையும் கொடுக்கிறார், எல்லாத்தையும் உருவாக்கி எல்லாத்தையும் நீ ஆண்டு கொள்ளு, ஒரு பிரச்சனையும் இல்லை உனக்கு, உன் கையில் நான் தாரேன். 2வது கட்டளையுடன் கூடிய ஒரு தண்டனையை காண்பிக்கிறார். நீ இதை சாப்பிட்டால், நீ இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியலை என்றால் நீ சாவாய். பிறகு அதோட விட இல்லை, 3வது ஆசீர்வதிக்கிறார், உனக்கு ஒரு துணையை தாரும். என்ன? அப்ப ஆண்டவர் ஒருவனை நடத்தும் போது வெறுமனே சிச்சித்து கொண்டே இருக்க மாட்டார். அவனுக்கு எல்லாம் கொடுப்பார். கொடுத்து அவனை நம்புறார். நம்பித்தான் இந்த காரியத்தை ஆதாமுடைய கையிலே அவர் கொடுக்கிறார். இப்ப வாசிப்போம் ஆதியாகமம் 3:12. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். இப்ப ஆதாம் என்ன செய்கிறார்டா, தலையாகிய கர்த்தரை கனப்படுத்துவதை விட்டுவிட்டு அவரை குற்றப்படுத்துகிறான். ஆண்டவர் மனுஷிட்ட இதை சாப்பிட வேணாம்னு சொல்லல. இந்த அதிகாரத்தை அப்படியே வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சிங்கண்டா அப்படியே நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம், விளங்கி கொள்ளலாம். ஆதாமிட்டான்னு சொல்றாரு. அப்ப ஆதாம் என்ன செய்யறான்? நீர் கொடுத்த ஸ்திரீ. அப்ப ஆண்டவர் பாருங்க, முதல் மனுஷன் ஆண்டவர் நம்பி அவ்வளோத்தையும் கொடுத்துட்டாரு. அவன் ஆண்டவரே குற்றப்படுத்தினான். இது நீங்க தந்த மனைவி, அவள் தந்தால் நான் சாப்பிட்டேன். ஆதாமின் நிமித்தம் பூமி என்ன ஆயிற்று? சபிக்கப்பட்டு போயிற்று. ஆதாம் கர்த்தரை தலைமையாய் வைக்காத ஒரே ஒரு காரணத்தினால் பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இன்னொரு மனுஷனை பார்ப்போம். ஆதியாகமம் 16:2. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆமென். இந்த ஆபிரகாம் யாரு? தன் இனத்தை விட்டு, தன் தேசத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு கடவுளை மட்டும் நம்பி வந்த ஒரு மனுஷன். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு வாண்டோட வந்துட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், விசுவாசத்தோடு நட்சத்திரங்களை பார்த்த ஒரு மனுஷன். ஆண்டவர் வா வெளியால, நீ அழுது கொண்டிருக்கிறா, உன் சந்ததி எப்படி இருக்குன்னு நான் காண்பிக்கிறேன். 1-2 அவர் காட்ட இல்லை. வானத்தை பார்,
விசுவாசத்தோடு பார்த்த ஒரு மனுஷன் சரீரத்துக்கு கட்டளை கொடுக்க வேண்டிய அந்த தேவ மனுஷன் சரீரத்துக்கு கீழ்ப்படுகிறான். ஆண்டவர் உனக்கு வாக்கு தந்துட்டார், ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் நிச்சயம் செய்வார். எல்லாத்தையும் விட்டுட்டு தலையா இருக்க வேண்டியவன் சரீரத்தை தலையாகவும் தான் சரீரமாகவும் அங்கே கர்த்தருடைய நாமத்தை தூசிப்பது ஒரு காட்சி. இது அதன் விளைவு தலையாக இருக்க வேண்டிய ஆதாம் சரீரமாக மாறுறார். கர்த்தருடைய நாமத்தை அவன் கனப்படுத்த இல்லை. 2 பேரை பார்க்கிறோம். அதான் ஒரு கூட்ட ஜனம் என்ன செய்துன்னு பார்ப்போம். எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 348வது பக்கம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1 - 5 வரைக்கும் வாசிங்க. சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பேர் யோவேல், இளையவனுக்கு பேர் அபியா. அவர்கள் பெர்சேபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவிலிருந்து சாமுவேலினிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். இது ஒரு மனுஷன் அல்ல, பெரும் ஒரு கூட்டம். இந்த கூட்டம் யாரு? கர்த்தருடைய மகிமையை பார்த்தவர்கள். செங்கடல் 2ஆ பிரிஞ்சுது, தண்ணி சரியான கைப்பு, ஒரு மரக்கிளையை போட்டு மதுரமாய் குடித்த ஜனங்கள், சாப்பாட்டுக்கு ஆண்டவரிடத்திலே நம்பின ஜனங்கள். எத்தனையோ எதிர்ப்பு வந்தாலும் அத்தனை பேரையும் கர்த்தருடைய கரம் முறியடித்து இந்த ஜனங்களை கூட்டி கொண்டு வந்த ஜனம் தேவனை நிராகரிப்பதை இந்த காட்சி காட்டும். அவர்களுக்கு தலையாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் மறந்த ஒரு பெரும் ஜனக்கூட்டம் இது. இதனுடைய விளைவு என்ன? ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், தனக்காக உங்களை பயன்படுத்துவான் அந்த ராஜா. ஏண்டா அவன் சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர்கிட்ட அவன் நின்று அழுகிறான். சாமுவேல் ஆண்டவர் சொல்றார், நீ ஏன் அழுகிற? அழாத, அவன் உங்களை தள்ளல, என்னைய தள்ளினான். கர்த்தரைத்தான் அவன் நிராகரிச்சிருக்கானே தவிர ஊழியக்காரனை நிராகரிக்கவில்லை. உன்னைய தள்ளலப்பா, என்னைய தள்ளி இருக்காங்க. இதனுடைய விளைவு, விதையை போட்டிருக்காங்க. அந்த விதை எப்படி முளைக்கும்? அவன் தனக்காகவே உங்களை பயன்படுத்துவான். ஜனத்தின் நல்ல அறுவடையை எடுத்து தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுப்பான். ஆனா அவன் நிமித்தம் நீங்க எல்லாரும் என்னிடத்துல வந்து அழுவீங்க. அந்த அதிகாரத்தை வாசிச்சுக்கேண்டா, அதான் வீட்டில் வேதம் வாசிக்கணும். வாசிச்சா தான் ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் சாப்பிடலாம். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். சபையில் மட்டும் வசனத்தை மட்டும் கேட்டால் போதாது. நீங்கள் எல்லாம் கூப்பிடுவீங்க என்னை நோக்கி, ஐயோ இந்த ராஜா எங்களுக்கு இப்படி செய்து போட்டானே என்று. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன். ஏண்டா நீங்கள் போட்ட விதை அப்படிப்பட்ட விதை. நீங்கள் என்ன நிராகரிச்சிட்டீங்க? என்னுடைய நன்மையை பார்த்த நீங்க, கிருபையை கண்ட நீங்க, என்னுடைய அன்பை நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் வெளிப்படுத்த இயலுமோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்தின என்னை நீங்க நிராகரித்தபடியால் நீங்க என்னை தேடுவீங்க, என்னை நோக்கி கூப்பிடுவீங்க, நான் செவி கொடுக்க மாட்டேன் கர்த்தர் சொல்றார். 2 பேரை பார்த்தோம், பார்த்துக்கொண்டே போகலாம். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்போ கூட்ட ஜனம் ஆண்டவர் வேண்டாம், நாங்கள் எங்களோட வேலையை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம், இப்போ எங்களுக்கு எல்லாம் ஓகே, வசதி வாய்ப்போட வந்துட்டோம், எங்களுக்கு ராஜா. அதுலேயும் அந்த குறிப்பாக ஒரு வசனம், சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிற படி.
யாரை பார்க்குறான்? மற்றவனை பார்க்குறான். ஏதோ அங்கே இன்னும் ஒரு ஜாதி, இன்னொரு இனம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர்கள் இருந்தபடியாக தான் தேவ ஜனங்களுக்கு எதிரான யுத்தங்கள் வந்தது. அவர்கள் இருக்கிறபடி எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், நீ சொல்றபடியெல்லாம் வாழ்ந்தது போதும் எங்களுக்கு. நிராகரிப்பு. இந்த நிராகரிப்பு கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பு. இப்போ ஒரு மனுஷனை பார்ப்போம். நான் அநேக பிரசங்கங்களில் கேட்டிருக்கேன், தாவீதை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிடுவாங்க. ஆனால் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது நான் இந்த மனுஷனை ஏசப்பாக்கு ஒப்பிடுறேன். ஏண்டா அவன் மரண பரியந்தம் கர்த்தருடைய கட்டளையின்படி, கர்த்தருடைய சத்தியத்தின்படி வாழ தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன். தாவீது என்றாலும் சொல்லலாம். எல்லாம் செய்தான், ஆடுகளை மேய்ச்சான், விபச்சாரம் செய்தான், மனம் திரும்பினான். ஆனால் யோசேப்புடைய காரியத்தில் இந்த பகுதி இல்லை. அதனால் நாங்கள் ஆதியாகமம் 39வது அதிகாரம் இப்போ ஒரு மனுஷனை குறித்து நாங்கள் பார்ப்போம். ஆதியாகமம் 39:9-10. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இதில் இந்த கோடு போடுறேன்டா, எதில் தெரியுமா நாங்கள் கோடு போடணும்? நான் என் தேவனை துக்கப்படுத்தக்கூடாது. பாருங்க, யோசேப்பு அவன் கண்ட சொப்பனத்தின் பிரகாரம் கடவுள் அவனுக்கு நேரடியாக கூட பேசல. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிரித்து அதை செய்து இதை செய்து மண்ணாவை கொடுத்து எல்லாம் செஞ்சாரு. ஆனால் இந்த மனுஷனுக்கு வெறும் சொப்பனம் ஒன்று தான், கனவு கண்டிருக்கலாம், அவ்வளவுதான். ஒரு தூதன் வந்தோ யாரும் அவனோட பேசல. ஆனால் அந்த மனுஷன் பாருங்க, அந்த சொப்பனத்தின்படி அவன் அந்த ஆண்டவர் வெளிப்படுத்தின இந்த தரிசனம் என் வாழ்க்கையை நிறைவேற தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு மனுஷனை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரரால் நிராகரிக்கப்பட்டாலும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அண்ணன் தம்பி அவனை வெறுக்கிறாங்க. யோசேப்பு தன் தலையாகிய தேவனை கனப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அதான் சொல்றான், நான் உன்னோடு இருந்தால் நான் கடவுளை எப்படி துக்கப்படுத்துவேன்? என்னால் எப்படி ஏழும் என் ஆண்டவனை நான் துக்கப்படுத்த? என்னுடைய கர்த்தரை நான் நிராகரிப்பதற்கு நான் எம்மாத்திரம்? அந்த ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆதியாகமம் அதே அதிகாரம் 39:12 வாசிங்க. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் எவ்வளவு வைராக்கியம் பாராட்டினான். அவனுக்கு எல்லாம் இருக்கு, அவன் அதிகாரம் இருக்கு, அதுவும் ஒரு அதிகாரியோட மனைவி. அவன் எண்ணி இருந்தால் எப்படியும் வாழ்ந்திருக்கலாம். கஷ்டப்பட்டுட்டோம், அடிமையா வந்துட்டோம், ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டு வாழ்ந்திருக்கலாம். அவனோட வஸ்திரம் கிழிந்து போனாலும் அவன் நிர்வாணமாய் ஓடுறான். தன்னை நிர்வாணமாக்கி கொண்டாலும் பரவாயில்லை, என் கர்த்தரை நான் நிர்வாணமாக்க மாட்டேன் என்ற ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ள இருக்கிறது. இந்த வசனம் எங்களுக்கு காண்பிக்கிறது. என் தலையாகிய தெய்வனை, என்னை நடத்துகிறவரை நான் நிர்வாணப்படுத்த மாட்டேன் என்ற ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆனா அவள் என்ன செய்கிறாள்? அவனுடைய வஸ்திரத்தை உறிந்து கொண்டு கையில வச்சிருக்கிறாள். இது எதை காண்பிக்கிறது என்றால், தேவனை தலையாக ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும், அது யாராயிருந்தாலும் சரிதான், கர்த்தரை தன்னுடைய வழிகாட்டியாக, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக, எனக்கு அவர்தான் தலை என்று உணராதவன், கீழ்ப்படியாதவன், மற்றவர்களை நிர்வாணப்படுத்த பயப்பட மாட்டான். அது எந்த இடமாகவும் இருக்கலாம். மற்றவனை நிர்வாணப்படுத்த, குற்றப்படுத்த, குறை சொல்ல ஒன்றுக்கும் அவன் கலங்க மாட்டான். காரணம், அவனை கர்த்தர் நடத்தவில்லை. அதான் உண்மை. இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம்.
எபிரேயர் புதிய ஏற்பாடு 307வது பக்கம் எடுப்பதற்கு இலகுவாயிருக்கும். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். இதுல இப்ப எங்களை பார்த்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபைக்கு அவர்தான் தலை. சபையில் ராஜரீகம் பண்ணுகிறது கர்த்தர், கர்த்தராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதுல எந்த ஒரு தடுமாற்றமும் தேவையில்லை. எங்களுக்கு அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். எங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை விளக்கிரயம் கொடுத்து இன்றைக்கும் அந்த இரத்தம் எங்களுக்காய் வழக்காடுகிறபடியால் தான் நானும் நீங்களும் சுவாசம் எங்களுக்குள்ள இருக்குது. நாசியிலே சுவாசம் இருப்பதற்கு காரணமாக தான். எத்தனை பேர் உயிரோடு இல்லை, எத்தனை பேர் வியாதியோடு இருக்கிறாங்க ஆஸ்பத்திரியில். சபையில ராஜரீகம் பண்ணுகிறது கர்த்தர். இந்த வசனத்தின் முதலாவது பகுதி அது. அது சிலரை போல இருக்காங்கடா, என்ன சிலரை போல, அது ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப எனக்கு தும்பு தடிய ஜீவோலி திருச்சபை நிர்வாகம் தந்து சொல்லுது, ஒரு பகுதியை கூட்ட சொல்லி நான் கூட்டித்தான் ஆக வேண்டும். கர்த்தர் எனக்கு சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன், அவ்வளவுதான். நான் அபியாசப்படுத்துகிறதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன், அவ்வளவுதான். மற்றவனை குற்றப்படுத்தவோ காயப்படுத்தவோ அவனை அது இல்லை, அது ஆண்டவர் அறிவார். அப்ப இதுல இரண்டாவது, சிலர் போல நாங்கள் இருக்கக்கூடாது, ஒரு சிலரை போல இருக்கக்கூடாது. வேதத்தில் அநேக பார்க்கலாம், காண்பிக்கலாம். நேரம் 45 நிமிஷம், 45 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும்னா அதுக்காக சிலரை போல இருக்கக்கூடாது. ஒருவரை ஒருவர் தாங்குறவர்களாக இருக்கணும். மூன்றாவது, மற்றது கடைசி நாட்களை நாங்கள் பார்க்கிறோம், டிவியில் பார்க்கிறோம், நியூஸில் பார்க்கிறோம், கேட்கிறோம், நடக்குது இப்படியா அப்படியாமலாம். அதை பார்த்து நாங்கள் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லணும். ஆறாவது சபை, அஞ்சாவது சபை ஆவிக்குரிய ஒரு பயிற்சி முகாம். அதை நாங்கள் மறக்கக்கூடாது. அதான் சபைக்கு நீங்கள் வரணுமென்று பரிசுத்த வேதாவும் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகாது. வானமும் பூமி ஒளிஞ்சு போகும், அது இலகு. இந்த புத்தகத்திற்கு ஒரு கொமா கூட சும்மா போடப்படலை. சபைக்கு வாங்க, சபையை விட்டு விடாங்கன்னு சும்மா சாதாரணமாக நாங்கள் நினைக்கக்கூடாது. இது கட்டளை, 10 கட்டளை போல ஒரு கட்டளை. நீ வரணும் சபைக்கு. ஏன்னா உன்னை உருவாக்குற இடம். ஆவிக்குரிய உனக்கு சத்தியங்கள், பலவீனங்கள். நாங்களும் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தோம். குடித்தோம், வெறித்தோம், இச்சித்தோம், விபச்சார பாவம் எல்லாம் இருந்ததானே. ஒரு சபை மூலமாய்த்தான், ஒரு ஊழியக்காரன் மூலமாய்த்தான், ஒரு ஆவிக்குரிய ஒரு பிள்ளையினால் தான் எங்களை ஆண்டவர் தன்னுடைய வெளிச்சத்தை காண்பித்தார். இல்லையாமா? என்னை அப்படித்தான் காண்பித்தார். என்னை குறித்து நான் சாட்சி சொல்ல நான் எந்த இடத்திலும் நான் தயங்க மாட்டேன். எனக்கு என் அப்பாவை நான் மகிமைப்படுத்தணும், அவ்வளவுதான். சபை கூடி வருதலை கட்டாயம், அது கட்டளை. சும்மா நாங்கள் வாச்சிட்டு போறோம். பேசிய 10 கட்டளை கொஞ்சம் கேர் எடுப்போம். இது ஆண்டவர், இது கட்டளை. சாதாரணமாய் வாசிக்கக்கூடிய வார்த்தை இல்லை. அப்ப ஆறாவது பார்க்கிறோம், சபையில் கிறிஸ்துவின் குமாரனாக குமாரத்தியலாக நாங்கள் உருவாக்கப்பட வேண்டிய இடம் தான் இது. சபை என்று அதான். அதுக்குத்தான் சபைக்கு வாங்க நாங்கள் சொல்லலை, பரிசுத்த வேதம் சொல்லுது. அது அப்படியே உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்கிறோம், அவ்வளோதான். நானும் ஒரு சில நேரம் விசா இல்லாத நாட்களில் சபைக்கு போவோம். அது பிரச்சனை, மன அழுத்தம், டென்ஷன், விசா இல்லை, வேலை இல்லை, சரியான அட்ரஸ் இல்லை. நானும் சபைக்கு போகாமல் தான் இருந்தேன். ஆனால் ஒரு கட்டம் வரும்போது நாங்கள் அந்த வேதத்தை, அதான் சொல்கிறோம், வேதத்தை வாசிக்கணும். வாசி சப்பினா அது சாரம் எங்களுக்குள்ள வந்துடும். பரிசுத்த ஆவியானவர் அதை உந்திக்கொண்டே இருப்பார். அதுக்கு தான் சபைக்கு வரணும்.
வந்து வசனத்தை கேட்கணும். இது ஒரு கட்டளை. இப்போ சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த வசனத்தை வச்சு நாங்கள் பார்க்க போகிறோம் சீக்கிரமாக. 2000ஆம் ஆண்டு இந்த உலகத்தில் எல்லாரும் பெருசாக வெடி போட்டு ஆர்ப்பரித்து கொண்டாடின ஒரு ஆண்டு எல்லாம் அப்படித்தானே. 2000 ஆண்டுன்னா ஒரு பெரிய ஒரு. அப்போ அதில் தான் வந்தது செயல்முறை கல்வி திட்டம் உண்டு. என்ன செயல்முறை கல்வி திட்டம்னா என்ன? இப்போ ஒரு சின்ன பிள்ளை ஒரு 5ஆம் வகுப்போ 4ஆம் வகுப்போ படிக்கிற பிள்ளைக்கு பட்டம் எப்படி கட்டுறது என்றா ஈக்கில் வீட்டில் இருந்து ஒரு பிள்ளை கொண்டு வா ஆசிரியர் சொல்லுவாங்க. ஒரு துளை கம்பு கொண்டு வாங்க, மாவை கொண்டு வாங்க, ஒரு தாளை கொண்டு வாங்க, எல்லாம் டீச்சர் எல்லாம் சேர்ந்து கட்டுவாங்க. ஒரு கட்டக்குள்ள அந்த பட்டம் கோணலாம் போகும், அப்படி போகும் இப்படி போகும். 4-5 கட்ட 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 அந்த பிள்ளைக்கு மனசில் பதிக்கும். அதான் செயல்முறை கல்வி திட்டம். அப்படித்தானே? ஒன்றை செய்ய சிரமதானத்தை பற்றி எழுதுங்கன்னு சொன்னால் சிரமதானம் செய்தவனுக்கும் சிரமதானம் செய்யாதவனுக்கும் எழுத்திலே வித்தியாசம் இருக்கும். அப்படித்தானே? இப்போ ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆக்குங்கோ உண்டு, எப்படி இந்த ஃப்ரைட் ரைஸை செய்யலாம் என்று ஃப்ரைட் ரைஸ் ஆக்காத ஒரு சகோதரியோட விளக்கத்துக்கும் அதை சமைத்த சகோதரி விளக்கத்துக்கும் வித்தியாசத்தை காணலாம். அதான் கிரியை. இப்போ நாம் இதுக்கு வேதத்தில் எங்கேயும் இருக்கா இந்த ஆதாரம்? 2000 ஆண்டு இதை நான் கேள்விப்பட்டேன். செயல்முறை கல்வி திட்டம் அவர் 2000 வருஷம் முதலே எழுதி வச்சிட்டார். யாக்கோபு 2:26 வாசிங்க. 314வது பக்கம். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாயிருக்கிறது. ஆமென். இப்போ என்னண்டா இந்த வசனங்களை நாங்கள் வாசிச்சு அப்படியே கேட்டுட்டு விட்டோம்டா நாங்கள் பிணமா போறோம். அப்படித்தானே? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. தலை இல்லாம நாங்கள் தெரிகிறோம். அதான் இது உண்மையான வார்த்தை. நாங்கள் கிரியை செய்யணும். வசனத்தை கேட்கிறோமா வாசிக்கிறோமா நாங்கள் கிரியை அப்பியாசப்படுத்தணும், அதை உள்வாங்கணும். அதான் ஆண்டவர் எழுதி வச்சுக்கார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நாங்கள் இந்த வார்த்தைகளை வாசித்தபடி அப்படியே இருக்கக்கூடாது. அதை நாங்கள் செயல்படுத்த 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 கர்த்தர் எங்களை நடத்த நல்ல அப்பாவா இருக்கிறார். எங்களுக்கு வேற என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவர் தீர்ப்பு வச்சிருப்பார். எங்களுக்கு தெரியாது இந்த வாசல் மூடி இருக்கா, அந்த அவர் ஒன்றை வச்சு தரப்பார். அவர் அப்படிப்பட்ட தேவன். இப்ப வாசிப்போம். அப்போஸ்தலர் புதிய ஏற்பாடு 185 பக்கம். அப்போஸ்தலர் 15:36 39 வரையும் வாசிங்க. புதிய ஏற்பாடு 185 பக்கம். அப்போஸ்தலர் 15:36-39. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மாற்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்முடைய ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். ஆமாம். இதில் பார்க்குறோம்னா ஊழியம் செய்கிற ஒரு கூட்டத்தை இப்போ நாங்கள் இந்த வாசித்த 6 காரியத்தை எங்களோட ஒப்பிட போகிறோம். முதலாவது அப்போஸ்தலர்களோட ஒப்பிட்டு பார்த்தா அவங்களுக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு இருந்திருக்கு. ஒருத்தன் அவர் சொல்கிறார் இவனை கூட்டிகிட்டு போவோம் ஊழியத்துக்கு, மற்றவர் சொல்கிறார் இல்லை வெம்பனாம் இவன் அந்த நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தவன், இவனை விட்டுட்டு வா என்றோட அவன் இன்னொருத்தனை கூட்டிகிட்டு போகிறான், இவர் இன்னொருத்தனை கூட்டிகிட்டு போகிறான். கிறிஸ்து தலையா இல்லாட்டி நாங்கள் நியாயம் தீர்ப்போம், நிராகரிப்போம், அந்த இடத்துல கசப்பு இருக்கும், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா கிறிஸ்து எங்களுக்குள்ள இல்லைத்தானே, மனுஷீகம் இருக்கிறபடியால். ஆனால் ஊழியக்காரனாக இருப்போம். யார் இந்த பவுல்? ஊழியக்காரன். எங்கே போகிறார்? அவர் என்னதுக்கு கூப்பிடுறார்? ஊழியத்துக்கு தான் கூப்பிடுறார். இந்த நாட்டில் போய் பார்ப்போம் என்ன நடக்குது, இந்த சபை இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க பார்ப்போம் வான்னு கூப்பிட்டுட்டு அவனை நிராகரிக்கிறார். காரணம் என்ன? கிறிஸ்து அங்கே இல்லை. அதனால் சபையில் நாங்கள் எப்படி இருக்கணும்? இன்றைக்கு இந்த சபை உடைஞ்சி ஒவ்வொருத்தராக போகிறதுக்கு காரணம் என்ன? கிறிஸ்து எங்களுக்குள்ள தலையாக இருக்கல. உதாரணம், இந்த இடத்துல
அறிவித்தலாகவே சொல்லப்பட்ட ஒரு காரியம். என்ன, ஒருத்தர் வந்து விண்ணப்பம் பாதி எடுக்கிறார், இன்னொருத்தர் அங்கே பின்னுக்கிட்டு சொல்றார் இந்த இந்த காரியத்துக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. அவர் சொல்றார் எழுதி வை. இவர் சொல்றார் இல்லை இப்போ எழுதலாம். கடைசியா விண்ணப்பம் சொல்ல இல்லை. நீ எழுத இல்லை, கிறிஸ்து தலையா இல்லையா. ஆனா புல்பிட்டில் தான் நாங்கள் நிற்கிறோம், ஆண்டவருடைய பரிசுத்த வேதாகத்தை ஏந்தி கொண்டு தான் நிற்கிறோம். ஒரு சகோதரனுக்காக அவனை விட்டு கொடுக்க முடியாத ஒரு நிலை. ஏனென்றால் கிறிஸ்து தலையா இல்லை. இன்றைக்கு அந்த ஆத்துமாக்கள் எங்க? ஏன் கிறிஸ்து தலையா இல்லாட்டி இப்படித்தான் கசப்பு, நிராகரிப்பு. இவரை பற்றி தெரியுமா உங்களுக்கு? முடிஞ்சுது, எல்லாம் போச்சு. அதனால நாங்கள் எப்பையும் நாங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியோம். ஆண்டவர் தான் எங்களுக்கு எல்லாமே. வாசிப்போம் 2 தீமோத்தேயு 294வது பக்கம். நீங்கள் விரைவாக எடுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இலகுவாக்குறேன். புதிய ஏற்பாடு 294, 2 தீமோத்தேயு 4:11. லூக்கா மாத்திரம் என்னோட கூட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். இப்ப பாருங்க, அவரே சொல்றார் ஒரு கட்டத்துல, ஆற நிராகரிச்சனோ அவனை கூட்டிக் கொண்டு வா. கிறிஸ்து தலையா இருக்கிறார். பரிசுத்தாவியானவரை ஒரு மனுஷனை நடத்துகிற போது இதுதான் கனி. நிராகரிப்போம். நாங்கள் மனுஷர் சரி, ஆனா அப்படியே இருந்துடக்கூடாது. அதே மனுஷனை குறித்து சொல்றார், அவனை கூட்டிக் கொண்டு வாப்பா, அவன் எனக்கு ஊழியத்துக்கு எப்படி இருப்பானா? பயனுள்ளவனாயிருப்பான். அதுக்கு முதல் நிராகரிக்கப்பட்ட ஒரு மனுஷன். இதான் கிறிஸ்து தலையாயிருந்து ஒரு குடும்பத்தை, ஒரு கணவனை, ஒரு போதகரை கூட, திருச்சபையை கூட நடத்துகிறதுக்கும் கிறிஸ்து தலையில்லாமல் நடத்துவதற்கும் வித்தியாசம் இதான். உடனே நாங்கள் வெளியே வந்துடுவோம். சரிதானே? இப்ப வாசிப்போம். மற்றது, சிலரை போல நாங்கள் தேவைக்காக எல்லாம் வந்து நிற்க கூடாது. அந்த ஒரு குஷ்டரோகி போல நாங்கள் நிற்கணும். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், இரட்டிப்பான நன்மை வேண்டும் என்றால் நாங்கள் நன்றி சொல்ல வந்து தான் ஆகணும். அவன் முதலாவது என்னத்தை பெற்றான்? சுகத்தை பெற்றான். இரண்டாவது இரட்சிப்பை அடைந்தான், இரட்டிப்பான ஆசீர்வாதம். மூன்றாவது ரோமர் 12, 9, 10, 221வது பக்கம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவரை ஒருவர் பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுகிறதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆமென். கணம் பண்றதை நாங்கள் முந்தி ஒருவரை நாங்கள் என்ன செய்யணும்டா, நாங்கள் அவங்கள தாங்கணும். அவங்கள தாங்குறோமா, காயப்படுத்தி அனுப்புறோமா? சபை என்ன செய்யுது? விசுவாச பிள்ளை நானும் நீங்கள் என்ன செய்யறோம்? முந்திக் கொள்றேன் என்று சொன்னா நாங்கள் எங்களை தாழ்த்தி அவனை முதலாவது கணம் பண்ணணும். ஆனால் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? இதே திருச்சபையில் ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் வந்தாங்க. அவங்கள பார்த்து சபையாடுறாங்க கேட்டேன். அவங்க உடுப்பை பாருங்க, நடைய பாருங்க, அந்த ஆத்மாக்கள் அப்படியே இடறி போயிட்டு. நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, நடந்ததை அறிவித்தல சொன்னதை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினா அப்படியே சொல்கிறேன். ஏண்டா, ஒரு மனுஷனுக்கு காயம் வந்தால் அந்த காயத்தை தோண்டி துப்புரவாக்கணும். அப்போதான் அந்த அதில் சுற்றி இருக்கிற அசடுகள் எல்லாம் போய் போடுற மருந்து வேலை செய்யும், இல்லாட்டி வேலை செய்யாது. நடந்ததை நாங்கள் சொல்லணும். உடைச்சி தான் நான் கதைப்பேன். ஆண்டவர் எனக்கு சொல்கிறார். நாங்கள் அவங்கள முந்திக் கொள்கிறோமா? இல்லை. இன்றைக்கு அந்த ஆத்மாக்கள் எங்க? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு ஆண்டவர் அறியாதவன் மறிச்சாலே நீ அவனுக்கு உண்மையை என்னையை பற்றி சொல்லாட்டி அவனுடைய இரத்தப்பழி உன்னிட்ட கிளப்பன் என்று ஆண்டவர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கார். அப்போ கூட எங்கட சபைக்கு வந்தவன் இன்றைக்கு வெளியாக நிற்கிறான். போகிறதுக்கு காரணம் நாங்க. அதான் பிரச்சனை. ஏன்னா எங்களுக்குள்ள கிறிஸ்து இல்லை, தலையா வச்சே ஆகணும். இல்லைன்னா இப்படித்தான் அந்த ஆத்துமாக்கள் எங்க இருக்கும்? இடறி போய். அப்படி நாங்கள் வாழ அழைக்கப்படலை. இன்னொன்று வாசிப்போம். லூக்கா 21:8. அதுல நேரம் போய்கொண்டிருக்கப்படியா அந்த வசனம் என்ன வேண்டாம், நீங்க மார்க் பண்ணி போட்டு வீட்டை போய் வாசிங்க. கடைசி நாட்களை பத்தி சீசர்கள் கேட்டிருக்காங்க. ஆண்டவர் முதலாவது சொல்றார், வஞ்சிக்கப்படாதீங்க. முதலாவது தான். அதுக்கு பிறகுதான் யுத்தம், கொள்ளை நோய், அது இது எல்லாம் வரும். முதலாவது வஞ்சிக்கப்படாதீங்க. வஞ்சிப்பு என்றா என்ன?
உதாரணம் வாசிங்க. எரேமியா பழைய ஏற்பாடு 896வது பக்கம். எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்ன சொல்றார்? வஞ்சிக்கப்படாதீர்கள் என்ற என்ன அர்த்தம்? நாசியில சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புறது, அவன் வார்த்தை அப்படியே கேட்கிறது. ஆண்டவருடைய சத்தத்துக்கு காதை அடைச்சிட்டு மனுஷனுடைய சத்தத்துக்கு இன்றைக்கு கேட்கிற உலகத்துக்குள்ளா நாங்க இருக்கிறோம். இந்த ஐரோப்பாவில் இருக்கிறோம், வளர்ச்சி அடைந்த நாடு. கர்த்தரின் வார்த்தைக்கு எதிரான எந்த ஒரு மனுஷனையும் அவனுடைய சட்ட திட்டங்களையும் நாங்கள் பின்பற்றக்கூடாது. அது யாரா இருந்தாலும் சரிதான், ஐரோப்பாவா இருந்தாலும். கடவுளுடைய சத்தியத்துக்கு முரணான் என்றால் அது முரண் தான், நான் செய்ய மாட்டேன். இன்றைய பாருங்க எவ்வளவு இன்றைக்கு ஐரோப்பா தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் வச்சிருக்க பயமாயிருக்கு இல்லையாவுமா? இவ்வளவு காரியங்கள். சாமன் பூணன் என்றான். 18 வயசுக்கு பிறகு அந்த புள்ள எப்படியும் வாழலாம், அந்த புள்ள முடிவெடுக்கலாம். வேலைக்கு போற திருமணமாகாத பிள்ளைய தயவு செய்து தனியா வீடு எடுத்து விட்டுறாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு என்ன? ஒரு கணவன் மனைவியா இணைஞ்ச பிறகு அம்மா அப்பா விட்டு வெளியே போடுதான் சொல்லியிருக்கார். அது வரைக்கும் நாங்க வாலிப பிள்ளைகளா, உங்களுக்கு பெஸ்ட் நண்பன் உங்க அம்மா அப்பா தான். அதை நீங்க மறந்துடாங்க. அவங்க சொல்ற காரியங்கள் கொஞ்சம் இதாத்தான் இருக்கும். ஏன்னா நீங்க பார்க்குறீங்க, பழகுறீங்க. போற வார இடத்துல எங்கட அப்பா எங்கட ஃபாதர் இப்படி இருக்கே, மம்மா பிரச்சனை இல்லை, நாங்க எத்தனை மணிக்கும் போகலாம். நோ, நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், அதுக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சே ஆகணும். என்ன எல்லாம் நாங்கள் இப்ப எங்களோட பிள்ளைகள் இருக்கும்போது எங்களுக்கு முன்னால பிள்ளைகளை படிக்க வைங்க. இப்பதானே லேப்டாப் அதெல்லாம் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு, அதுக்குள்ள எல்லாம் இருக்கு. ரூமை பூட்டிட்டு பிள்ளைகளை படிக்க விடாங்க. எல்லா இடத்துலையும் நாங்கள் கவனமா இருக்கணும். கிறிஸ்து எங்களுக்கு தலையாயிருக்கிறார், அதை நாங்க மறக்க கூடாது. பிள்ளைகளை சரியான இடத்திலே சரியான வழியிலே நாங்கள் நடத்தணும். முதலாவது தாய் தகப்பன் நாங்கள் கிறிஸ்துக்குள்ள இருந்தால்தான் இதை செய்யலாம், இல்லாட்டி முடியாது. பிள்ளைகள் பாவம், அதுகளுக்கு தெரியாது. எவ்வளவு பாருங்க நியூஸ்ல எல்லாம் எவ்வளவு வருது. அன்றைக்கு உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். அந்த அந்த இடத்துல நின்றவங்க 10 பேர் ஆம்பளை பிள்ளைகள். மூத்த ஆளுக்கு வயது 16, நியூஸ்ல வந்தது. இப்ப கிட்டடியில் கடைசி ஆளுக்கு வயது 9. ஒரு வாலிப பிள்ளைய கூட்டிக் கொண்ட பாக்கில் வச்சு துன்புறுத்தி இருக்காங்க. எங்க நிக்கிறோம் நாங்க? எப்படிப்பட்ட தேசத்துல நிக்கிறோம்? மிச்சம் கஷ்டம். நானும் நீங்களும் கிறிஸ்துவ தலையாக நாங்கள் வைக்காவிட்டால் அவ்வளவுதான், முடிந்தது. மனுஷன் சொல்லுவான் ஐரோப்பா எப்படியும் வாழலாம், அம்மா அப்பாவுக்கு முன்னால் தோலை தூக்கு, அடி, நிப்பாட்டு. இந்த அம்மா அப்பா தவிர இந்த உலகத்தில் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. கர்த்தர் இருக்கிறார், உண்மைதான். ஆனால் நீ கண்ணால பார்க்கிறது, அவங்க சொல்றவனுக்கு ஒரு இதாத்தான் என்ன, அவர் ஸ்கூலுக்கு அப்படி வராரு இப்படி வராரு, அப்படியெல்லாம் நீ போயிடாது. 9 மணிக்கு மேல் வீட்டை வேண்டாம், 9 மணிக்கு மேல் வரணும். அப்படி நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கணும். வளர்க்குறதுக்கு முதலாவது நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படியணும். இந்த பாருங்க ஸ்கூலுக்கு போகல அம்மா இஞ்சால கையால பிள்ளைய குடிக்கும், மற்ற கையால சிகரெட்டை குடிச்சு கொண்டு போகுது. அந்த பிள்ளைக்கு என்னன்னு இந்த அம்மா சொல்லும், ஸ்மோக் பண்ணாதன்னு என்னென்னு சொல்றது, சொல்ல இயலாது. இப்படி நாங்கள் வாழக்கூடாது. சும்மா கண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை ஆண்டவர்கிட்ட, நோவே. அவரோட லோ தான். இப்படி இருந்தா இப்படித்தான். மனுஷனை நீ நம்பி அவனுக்கு பின்னால போவண்டா, நீ சமைக்கப்பட்டவன், நீ மறைச்சு போவா. வேற எந்த கதையும் இல்லை. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை வாசிங்க. எரேமியா 9:21. வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பலகணியில் ஏறி நம்முடைய அரண்மனைகளில் பிரவேசித்தது. இந்த வசனத்தை போய் நீங்க வாசிச்சு தியானிச்சிருக்கீங்களா? இந்த வசனம் என்னத்தை குறிக்கிறா? இன்டர்நெட்டை பற்றி குறிக்கிறது. பலகணி வழியாய் 7 விண்டோஸ் 8 விண்டோஸ் வரதெல்லாம் இந்த இன்டர்நெட். ஆண்டவர் அப்பே எழுதியிருக்கார், மரணத்தை உங்களுக்கு திணிக்கிறான் சத்துரு. படிக்காது நீங்க ஓகே பயன்படுத்துறீங்க, ஆனா அதுக்குள்ளேயும் சத்துரு. இந்த ஒரு
அட் எடுத்து பாருங்க, வந்துடும் டக்குண்டு. டிவியில் ஒரு அட் போகுது. பெல்ஜிய ஒஃபிஷியல் டிவியில் ஒரு 16 வயசு பொம்பளை பிள்ளை கேம்பிங் ஸ்கூலால் போகுது. அது வேகமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மாமா பாய், அம்மா ஓடி வந்து சொல்கிறா, நில்லு நில்லு நில்லு, நீ ஒன்றை மிஸ் பண்ணுறா. ஓடி போய் எடுத்து வந்து கொடுக்குறா, அதை காட்டுறான். சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏண்டா எங்களோட பிள்ளைகள் நாசமாய் போய்விடக்கூடாது. தாய் கொடுத்தது கருத்தடைக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருள். அம்மா கொடுக்குறா, பெத்த தாய் கொடுக்குறா. பெத்த தாய்க்கே மகள் மேல நம்பிக்கை இல்லை. நீ தனியா போறா, 6 நாள் 5 நாள் நிக்க போறா. பாத்தியா, இந்த உலகத்துல தான் நான் நீங்களும் பார்க்கிறோம். மிச்சம் கவனம். எங்கள் ஆண்டவர் அழைத்தது அவரை நிராகரிக்கிறதுக்கு இல்லை, அவரை துக்கப்படுத்தல. அவர் தான் எங்களுக்கு தலை. அவர் சொல்றத மட்டும்தான் நாங்கள் கேட்கணும். விழலாம், விழுந்து போவோம், பலவீனப்படுவோம், பேசுவோம், ஏதாவது உடனே எழும்பிடணும் ஆண்டவர்கிட்ட கேட்டு. இன்றைக்கு ஆராதனையில் அவர் சொன்னது போல, உனக்கு என்ன இருந்தாலும் இயேசு இல்லாட்டி நீ 0. கார் இருக்கும், வீடு இருக்கும், பங்களா இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், படிப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை என்றால், கர்த்தர் உனக்கு தலையா இல்லை என்றால், நீ சபிக்கப்பட்டு நாசமாக தான் போவோம். யாராக இருந்தாலும் சரிதான். வேதம் அப்படித்தான் சொல்லுது. சபிக்கப்பட்டவன் தான் என்ன, நாசமா போவான். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் சொல்லல. இந்த வசனம் எனக்கு தான், என் பிள்ளைகளுக்கு தான். வாலிப பிள்ளைகளே கவனம், அம்மா அப்பா கவனம், ஊழியக்காராய நாங்கள் கவனமா இருக்கணும். கர்த்தரை எங்களை தலையா வச்சிருக்கணும். நான் இன்னும் அதிக வார்த்தைகளை நான் கொண்டு வந்தேன், ஆனால் நேரங்கள் போதாது. இன்றைக்கு டிவியில் என்ன எல்லாம் பார்க்குறாங்க, என்ன எல்லாம் காட்டுறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா எல்லா மில்லியனர் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி போடுறாங்க. இந்த பெல்ஜியத்தில் அதுக்கு சரியான காசு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்களோட கார் சாவியை கொண்டு ஒரு இதுக்குள்ள பாக்ஸுக்குள்ள போடுறாங்க. எல்லாரும் போட்டுட்டு சரியா அந்த நள்ளிரவு வரும்போது இந்த பாக்ஸை குலுக்கி வைக்கிறாங்க. வச்சா இஞ்சால ஆண்கள், இஞ்சால பெண்கள். அதுக்கு அந்த இடத்துக்கு கணவன் மனைவியாய்த்தான் போக முடியும், தனியாக போயிடாது. இஞ்சால கணவன், இஞ்சால மனைவி. மனைவி வந்து ஒரு சாவி எடுக்கிறார். லொட்டோ எந்த சாவி வருதோ அந்த ஆணோட அவள் அன்றைக்கு ராத்திரி இருக்கிறாள். இந்த பெல்ஜியத்தில் நடக்குது ஐயா. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட நாங்கள் நெருப்புக்குள்ள இருக்கிற கொல்லிகள் ஐயா, எங்களோட பிள்ளைகள். எங்கு பார்த்தாலும் பாவம், எங்கு பார்த்தாலும் அருவருப்பு. ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், ஆண்டவருடைய வசனத்தை துணிகரமாய் நிராகரிக்கிற ஊழியர்கள் எங்கு பார்த்தாலும். வஞ்சிக்கப்படக்கூடாது. நாங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். அம்மா அப்பா முதலாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். நாங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் ஒரு நாளும் கீழ்ப்படியாது. அது 100க்கு 100%. நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பா. ஆண்டவர் சொல்லிக்கா, நீ எதை போடுறியோ அது முளைக்கும். நீ என்னைய தேடுறியா, என்னைய நீ கனப்படுத்துறியா, உனக்கு தர காசுல, உனக்கு தர சுகத்துல, உனக்கு தர நேரத்துல, உனக்கு தர வேலையில நீ என்னைய கனப்படுத்துறியா, நான் உன்னை கனப்படுத்துவேன். அவ்வளவுதான். அவர லோ ஒன்று தான். இந்த பரிசுத்த வேதாமத்தை ஒரு மிக்சியில் அடிச்சு வடிச்சு ஒரு சின்ன ஒரு சாறு எடுத்தா என்ன தெரியுமா வரும்? நான் உங்களை நேசித்தது போல மற்றவனை நேசியுங்கள். நாங்கள் முதல்ல ஆண்டவர் அன்பைகளுக்கு தெரியாது, கீழ்ப்படுகிறோம் இல்லையே. என்னென்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் பற்றி சொல்றது, பிள்ளை அப்படி போகுது பிரதர் இப்படி. நோ, நீ சரியில்லை, நான் சரியில்லை. ஆண்டவர் அவரை நோக்கி பார்த்த முகத்தை வெக்கமடைய செய்ய மாட்டார். அவர் வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். அவர் பொய் சொல்ல மாட்டார். ஒன்றுமே தகுதி இல்லாத எங்களே இல்லை இவ்வளவு கொண்டு அழகு பார்த்து வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நாங்கள்லாம் நிர்வாணிகளாக இருக்க வேண்டிய ஜனங்கள். இன்றைக்கு நீங்க மட்டும் இல்லையா அவ்வளவுதான். அந்த பாட்டுல 90ஆம் ஆண்டு ஆமிக்காரன் பிடிச்சி வச்சிருக்கான். நான் மட்டும் வாரம் வெளியே அன்றைக்கு அவர் அந்த இடத்துல இல்லையே, நான் அன்றைக்கு இங்கே இல்லை தானே. இதெல்லாம் செஞ்சு நாங்கள் எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். அது யாராக இருந்தாலும் சரிதான். அநேக காரியங்களை கொண்டு வந்தாலும். ஆனால் கடைசியில் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எரேமியா 3:20, 877வது பக்கம்.
ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இதுக்கு மேல இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மாற்கு புதிய ஏற்பாடு 64 10வது அதிகாரம் 44-45. கொஞ்சம் சீக்கிரம் ஆடுங்க. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமென். எங்களுக்குள்ள கிறிஸ்து தலையாயிருந்தால் நாங்க மற்றவனை உருவாக்குவோம், உருக்குலைக்க மாட்டோம். இன்றைக்கு சபையில நாங்க பண்ற அநியாயம், விசாரிப்பு என்ற பேர்ல, கேள்வி என்ற பேர்ல வார விசுவாசி ஓடுதையா. படிக்கிறியா? எப்ப உனக்கு திருமணம் ஆயினா எப்ப? என்ன பிள்ளை இல்லையா? உனக்கு என்னதுக்கு அந்த கவலை? புருஷன் தான், சொந்த புருஷன் தான் அதை யோசிக்கணும். விசாரிப்புன்ற பேர்ல மற்றவனை ஒடுக்கி அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு நாங்க தெரிஞ்சு அவனை போட்டு நாங்க அனுப்புறோம். நாங்க உருவாக்குறோமா? மற்றவனை உருக்குலைக்கிறோமா? மற்றவனை நாங்க தாங்கணும். வராட்டி வருவான். ஒரு நாளைக்கு கர்த்தர் நியமித்த நாள் அவனுக்கு இருந்தால் வருவான். அவருடைய நோக்கம்னா நோக்கம் தான். எங்களுக்கு எத்தனை முறை ஆண்டவரை பற்றி சொன்னாங்க, உடனே வந்தோமா? இல்லைத்தானே. ஏன் அந்த ஞானம் எங்களுக்கு இல்லை. ஆனா இப்ப நாங்க சொன்ன உடனே அவன் வரணும். வந்தாலும் போட்டு சரத்தி விடுறது. பிள்ளை இல்லையா உனக்கு? என்ன உனக்கு திருமணமாக இல்லையா? அந்த பிள்ளோட விசுவாசம், அந்த குடும்பத்தோட விசுவாசம் எப்படி இருக்குமோ அதைப்படித்தானே அது கிரிய செய்யும். இப்படி இருக்கக்கூடாது. இப்ப வாசிங்க எரேமியா 3:20. இன்னொருக்கா ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்றார். சரி, இந்த உலகத்துல மிகப்பெரிய மன்னிக்கப்படாத குற்றம் என்ன தெரியுமா? சொந்த புருஷனை விட்டு இன்னொருத்திக்கு நிர்வாணத்தை காண்பிப்பது. அது யாரா இருந்தாலும் சரிதான், விபச்சாரம். அதாவது ஆண்டவரை ஆராதிக்கிற மனுஷன் ஆண்டவரை விட்டு கல்லுக்கு பின்னால போறது, அவன் இஷ்டப்படி போறது. நீங்க மெய்தான், எல்லாம் செஞ்சிட்டீங்க. இப்ப நாங்க இந்த சபை கொஞ்சம் தடுமாறுது. எங்களுக்குள்ள எல்லாத்தையும் பலவீனம் இருக்கு, சரிதானே? ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப இதுக்கு யாரையா எங்களுக்கு விடுதலை ஆறுது? கர்த்தர் ஒரு அறை கூளை விடுறார். நீ சோர்ந்து போக தேவையில்லை. வாசிப்போம் எரேமியா 3:22. சீர்கட்ட பிள்ளைகளே திரும்ப வாசிங்க. உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். உன்னுடைய பலவீனத்தை, உன்னுடைய நிராகரிப்பை நான் சீர்படுத்துவேன். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த வசனத்தை சொல்ற எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். நாங்க இவ்வளவு நாள் இப்படி வாழ்ந்துட்டோம். உண்மைதான், மனுஷரை பார்த்து சபைக்கு வர இல்லை. வந்த விசுவாசிய நாங்க திரட்டிட்டோம். எங்களுடைய மாமிசத்துப்படி நாங்க வாழ்ந்துட்டோம். முன்னுக்கு இருக்கிற சகோதரியை பார்த்து, சகோதரனை பார்த்து பின்னுக்கு இருக்கிறவங்க என்ன தெரியாத மாதிரி இருக்கிறீர்கள், உனக்கு தெரிஞ்சா கையகுடன் பிரைஸ் தி லார்ட் சொல்லு. அது என்ன தெரியாம இருக்கிறீ? சபையில எல்லாம் செய்துட்டோம். உண்மைதான். ஊழியர்களுக்கு விரோதமா பேசிட்டோம். உண்மைதான். வாலிப பிள்ளைகளை நாங்கள் குற்றப்படுத்திட்டோம். உண்மைதான். ஆனா ஆண்டவர் ஒரு அறைகூல விடுறார். என்னிடத்துல திரும்பு, என்னிடத்துல திரும்பு. நாங்க திரும்புவோம், கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தமுள்ள தெய்வத்தை கனப்படுத்துகிற காதுள்ளவன் கேட்க கடவன். சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை கனப்படுத்துகிற இருதயமுள்ள சகோதரன், சகோதரி, ஊழியக்காரன், வாலிப பிள்ளை, இந்த ஆன்லைன்ல இணையதளத்துல கேட்க போற யாராயிருந்தாலும் அவருடைய காதுகள் திறக்கணும். ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னிடத்துல திரும்புன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நீங்க போய் சொல்ல மாட்டீங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
எல்லா கனமும் மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். ஆமென்.